இப்போ நீங்கள் ப்ரொஃபட்டிக் காலிங்கன்னா அந்த ப்ரொஃபட்டிக்கை குறித்தே நீங்கள் தியானம் பண்ணலாம், அந்த தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்கணும், அதுக்கு ரெடி ஆகணும். If you believe that you have a prophetic calling, you have to meditate on the prophetic side or read about the prophetic books, and you have to meditate on those things. How to know your calling? எப்படி உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ள முடியும்? முதல்ல know your burden and know your calling. உங்களுடைய பாரத்தை அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்வீர்கள். Calling and grace, பாருங்க, அது ரெண்டும் come in the same package. அழைப்பும் கிருபையும் ஒரே பேக்கேஜ்ல வரும். Calling is always victorious. அழைப்பு எப்பொழுதுமே ஜெயமாய் வெளிப்படுத்தும். Grace is attached to the calling. கிருபை அழைப்போட ஒன்றிணைந்ததா இருக்கும். God does not reward your calling, he will reward your faithfulness. ஆண்டவர் உங்களுடைய அழைப்பை கனப்படுத்துறது இல்ல, உங்களுடைய உண்மைத்துவத்தை கனப்படுத்துகிறது. உண்மைக்கு தான் ஆண்டவர் பரிசு கொடுப்பாருன்னா, நான் தீர்க்கதரிசி, நான் சுவிசேஷகர், அதுக்கு இல்லை, அதுல எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ அதுக்கு தான் ரிவார்டு. God will not give you reward for you saying that you are a prophet or a pastor and all that. He will honor you for being truthful.